நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுடா. டேய் எத்தனைடா? ஒரு நாளைக்கு 7 போதுரா மச்சான். எங்கள் அப்பன் தொல்லை தாங்க முடியல. அவனாலேயே ஒரு நாளைக்கு 7 அடிக்க வேண்டியது இருக்குது. அதை பண்ணாது இதை பண்ணாது, அங்கே போகாது இங்கே போகாது, 1008 நொட்டனா 50 வீட்டில் இருக்கவே முடியலடா அப்பா. டே எனக்கு உங்கள் அப்பனா எனக்கு என் காலேஜ் சொடத்தில் எச்சோடி அந்த கிளாஸ் எடுத்து டார்ச்சர் பண்ணுறான்டா. அம்மா போன வாரம் ஆளோட எங்கேயோ வெளியே போனி, என்னாச்சு? அதை ஏன்டா கேட்குற? அது போன வாரமே கழட்டி விட்டேன். வேற ஏதோ பார்த்துக்க வேண்டியதான் அப்படியே. என்ன இப்போ இவங்க எல்லாரையும் அடிச்சதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா? என் கோபம். இல்லை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல கோச். என்ன டீமில் ஏன் இங்கே பாரு வந்தனா, ரெக்கார்டு பிரகாரம் சூப்பர் பிளேயரு, டிசிப்ளின் வந்துட்டா நீ ஒரு 0. டீமோட டாப் பிளேயர் கோச் நான். இருக்கட்டுமே, தொடர்ந்து ரெட் கார்டாக வாங்கியாச்சு, இதோட 4 ஆச்சு. எப்படி டீமில் சேர்த்துக்கிறது? அப்போ கேம்ல அக்ரெஷன் இருக்கக்கூடாது இல்ல? கோவம் இருக்கலாம், ஆனால் உனக்கு இருக்கிறது கோவம் இல்லை, உணர்ச்சி வசப்படுறது. இப்போ நான் என்ன தான் பண்ணேன்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தெரப்பி கிளாஸுக்கு போ, கோர்ஸை முடி, சர்டிஃபிகேட்டோட வா. இல்லை இதெல்லாம் பண்ண மாட்டேன் முடியாது அப்படின்னா ஹாக்கியை மறந்துரு. இதுதான் ரீசன், என் கோவம். அதனால நான் நிறைய இழந்திருக்கேன். பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு. என் பேர் வந்தனா. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். வந்தனா, உங்களுக்கு அசைன் பண்ண இன்ஸ்ட்ரக்டர் இன்னும் வரல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஏங்க எப்போதாங்க வருவாரு? ஒரு 10 மினிட்ஸ் மேம் வந்துடுவாரு. வருவாரா மாட்டாங்க? ஒரு 10 நிமிஷம் மேம் வந்துடுவாரு. வந்தனா ஹாய், நான் தான் தினேஷ், உங்களோட இன்ஸ்ட்ரக்டர். ஐயோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? என்ன 3 மணி நேரமா? இல்லை எனக்கு வேலையில் நினச்சிட்டு இருக்கீங்களா? ரிலாக்ஸ் வந்தனா, பொறுமையாக இருங்க. பொறுமைக்காக உங்களுக்கு ஒரு குட்டியாக டெஸ்ட் வச்சேன். whatever. அது என்ன அந்த சர்டிஃபிகேட்ஸ் அதை கொடுங்க, நான் கிளம்பணும். அண்ட் எவ்வளோ வெயிட் பண்ணணும்? அப்படிலாம் கேட்டோன்னே தந்துட முடியாது வந்தனா. 1 வீக் நீங்கள் என் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க. உங்கள் பிஹேவியரை பார்த்து நான் சர்டிஃபிகேட் தரேன். 1 வீக்கா? 1 வீக்கா இல்லை, ஜஸ்ட் 1 வீக் தான் இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரமாக செஷனை ஸ்டார்ட் பண்ணணும். 2 hours வெயிட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு குட்டி வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரேன். ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. கிரவுண்டுக்கு போகணும்ல, பொறுமையாக இருங்க. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்தனா, தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம மனசில் உள்ள கோவத்தை இந்த பிரபஞ்சத்தோட காற்றா கலந்துடணும்னு சொல்லுது. இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், உங்கள் மனசில் உள்ள கோவத்தை இந்த பலூனில் ஊதி வெளிப்படுத்திடுங்க. இதில் உங்களால் எவ்வளோ பலூன் ஊத முடியுதோ ஊதி உங்கள் கோவத்தை ஃபுல்லாக இதில் அடக்கிடுங்க. குடிங்க, மெல்லமாக பொறுமையாக உங்கள் கோவத்தை வெளிப்படுத்து. கோவம் குறைவு குறைவு குறைவு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த பலூன் எடுத்து ஊதுங்க. நிதானமாக பொறுமையாக. ரிலாக்ஸ், இட்ஸ் ஓகே. அடுத்த பலூன் எடுங்க. ரிலாக்ஸாக போகணும். ரிலாக்ஸ். பிடிச்சிருச்சு. அடுத்து எடுத்து இவர் கவர்
வேற இருக்கா? காலி சிலிண்டர் வேணா இருக்கும். எடுத்துட்டு வா. வந்தனா, இது உங்களுக்கான அடுத்த பயிற்சி. உங்கள் மனசில் உள்ள கோவத்துக்கு நம்ம ஒரு வாய்ஸ் கொடுக்க போகிறோம். எப்படி? இது ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம். உங்கள் மனசில் உள்ள கோவத்தை ஃபுல்லாக இங்கே கத்தி தீர்த்துருங்க. ஸ்டார்ட். Later that same evening. வந்தனா, நான் உங்களை அனலைஸ் பண்ண வரைக்கும் உங்களோட கோவம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட கோவத்தை பஞ்ச் மூலிமா வெளிப்படுத்தலாம். ஓ, அப்போ உங்க மூஞ்சி முகரெல்லாம் அடிச்சு உடைக்கலாமா? நோ 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 நோ, ரவுடிசம் இல்லை. இந்த பில்லோல பஞ்ச் பண்ணி உங்களோட கோவத்தை வெளிப்படுத்துங்க. கிரவுண்டுக்கு போகணும்ல, பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக பழகிறோம். வந்தனா, நானும் உனக்கு எல்லா வகையான ஆக்டிவிட்டீஸும் கொடுத்தாச்சு. ஆனால் உன்னோட கோவம் கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரி இல்லை. ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ கோவம் ரொம்ப டேஞ்சர். என்ன? உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? ஆக்சுவலாக எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு கோவங்கிறது ஷீல்டு. ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து வெளியே வரதுலேருந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறா தெரியுமா? ரோடுன்னு கூட பார்க்காம அந்த புருஷன் பொண்டாட்டி அப்படி கத்துறான். பேக்கரியில் பப்ளிக்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை வேணும்னே இடிச்சுட்டு போகிறான். இதுக்கெல்லாம் கோவப்படாமல் என்ன பண்ண சொல்கிற? ஒரு பொண்ணை பஸ்ஸில் இடிச்சுட்டு போனால் அதுக்கு கோவப்படணும். அம்மா அப்பா எவனையோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு டார்ச்சர் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு கோவப்படணும். ஒரு பொண்ணை ஸ்டாப் பண்ணும்போது கோவப்படணும். புருஷன் பொண்டாட்டி அடிக்கும்போது கோவப்படணும். கோவங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இவ்வளோ ஏன் டெய்லி நான் போகிற வர ரோட்டில் முக்கில் நின்று பொண்ணுங்களை அப்படி கலாய்ப்பானுங்க. அங்க இருக்க ஒருத்தன் கூட அது தட்டி கேட்கல தெரியுமா? எனக்கு வர கோவத்துக்கு அவனுங்க மூஞ்சி முகரையெல்லாம் அடிச்சு உடைக்கிற மாதிரி கனவு மட்டும் கண்டுப்பேன். நான் சொல்றது ஏதாவது உனக்கு புரியுதா? நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. ஏன்னா நீயும் ஒரு பையன். இங்க பாரு, உன்னால் முடிஞ்சா அந்த சர்டிஃபிகேட்டை கொடு. இல்லையா, என் லைஃப்பை பார்த்துக்க எனக்கு தெரியும். என்னால் கோவப்படாமலாம் இருக்க முடியாது, அதை மாற்றிக்கவும் முடியாது. இவங்க தான் நீ சொன்ன பசங்களா? பொறுக்கியாக தான் இருக்காங்க. போய் அடி. அடிக்கவா? அப்போ என் சர்டிஃபிகேட்? இதுவும் ஒரு செஷன் மாதிரி தான். உன்னோட கோவத்தெல்லாம் அவனை அடித்து குறைச்சிக்கோ. நேற்று ஒரு அடியாவது அவனை அடிச்சிடணும்னு சொன்னல, உன் கோவத்துலேயே ஒரு நியாயம் இருக்கு. என்ன ஏய், நீயா? வேணாம் ப்ரோ, தப்பு. அவன் நடிச்சால. சாரி ப்ரோ, ஆக்சுவலி நான் தான் உங்களை அடிச்சிருக்கணும். என் மேல கை வச்சிடாத, பிரச்சனை வேற மாதிரி ஆயிரும். என் உச்சி மண்டா சூடாச்சுன்னா அவ்வளவுதான், பகப்பகது. சும்மா தானே ஏன் பண்றோம்? சார்ண்ணா 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 சார்ண்ணா.
இனிமேல் ரோட்டில் கும்பலாக நின்று பொண்ணுங்களை டீஸ் பண்ணுறத பார்த்த இடத்துல புதைச்சிருவேன். போடுங்கடா. ஆக்சுவலாக நானே அடிச்சிருப்பேன். சரி நீ உள்ளே வந்துட்டேன்னா நான் எதுவும் பண்ணல. இல்லை கோவம்லாம் படுறியே, அதான் பண்ண. ஆமாம் கோவப்படுற, ரியாக்ட் எல்லாம் பண்ணுற, அப்படியே ஆஃபீஸில் மட்டும் சாந்தமாக இருக்க. கண்டிப்பாக சொல்லணுமா? பசங்க எங்களுக்கு லைஃப் அப்படி தான். வேலை போயிடக்கூடாதுன்ட்டு பாஸ் கிட்ட, லவ் போயிடக்கூடாதுன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட, பெற்றவங்க கஷ்டப்படவே கூடாதுன்னு பேரண்ட்ஸ் கிட்ட. இப்படி எங்கள் கோவத்தெல்லாம் சைலன்ஸில் தான் கடந்து போகணும். அதுக்கு நான் கோவப்படவே கூடாதுன்னு சொல்லலை. நம்ம கோவம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட அப்படியே கடந்து போயிடணும். அதை நம்ம கற்றுக்கணும். ஏய் என்ன புரிஞ்சா ஏதாவது? ஆக்சுவலாக உன்ட்ட ஒரு உண்மை சொல்லவா? நீ கோவப்படும் போது ஹார்ட்டாக இருக்க. இல்லை வந்தனா ஹார்ட்னா அந்த மாதிரி இல்லை, ஒரு இந்த கியூட்னஸ் இருக்க. முன்னாடி அழகுக்கு முன்னாடியா? இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி நிஜமாவே நான் ஹாட்டாக இருக்கேனா? இல்லை வந்தனா நான் ஹார்ட்னு சொன்னேன்னா அந்த மாதிரி கியூட்னஸ் ஓவர்லோடட். என்னடா சொல்ற? அவ விளையாடுற மேட்சை பார்க்க இன்னும் கூப்பிட்டாளா? நடத்து. சரி. யாரா? அதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் சென்டரில் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கான்னு சொன்னான்ல, அங்கே கவுன்சிலிங் வந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் செட் ஆயிடுச்சு போல. ஒரே குஷி தான் அவனுக்கு. அதே படுறா, அந்த பொண்ணு கோவக்கார பொண்ணு, இவன் அமைதியான பையன், 2 பேத்துக்கு செட் ஆகுமா? சரி அமைதியான பையன். அவன் ஃபர்ஸ்ட் அங்கே எப்படி வந்து சேர்ந்தா தெரியுமா உனக்கு? நீயா? அவன் தங்கச்சியை கலாச்சவனை போட்டு கண்ணு முன்னு தெரியாமல் அடித்து அது பெரிய பிரச்சனையானனால தான் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கிளாஸுக்கு ஸ்டூடெண்ட்டாக போனவன் இன்னைக்கு அங்கேயே டீச்சராக மாறி நிற்கிறான். செல்வாக்கு செல்லாது ஓம் பப்பு வேவாது தனி காட்டு.